பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகாயராக, அதாவது கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவிக்காரராக இருக்கிறபடினால நான் பயப்படேன். இன்றைய தினத்துல கர்த்தர் நம் காலை வேளையில சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறவராக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமேன். பவுல் விதமாய் சொல்லுகிறார், எனக்கு பண ஆசை இல்லை, எனக்கு போதுன்ற மனசு எனக்கு இருக்கு. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆதலால அவர் என்னை விட்டு போக மாட்டாரு, என் கூடவே இருக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நான் தைரியமாய் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, எனக்கு அவர் சகாயராய் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். நான் யாருக்கு பயப்படணும்? நான் மனுஷனுக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், உதவி செய்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால நான் பயப்பட மாட்டேன் என்று இவ்விதமாய் வேத வசனத்துல பவுல் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல சகாயரா இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க. சோ முன்னும் பின்னுமாய் உங்களை நெருக்கி ஏவுகிற எந்த விதமான சக்தி ஆகட்டும், மனுஷர்கள் ஆகட்டும், மனுஷ அதிகாரங்கள் ஆகட்டும், அவைகளுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல உங்க கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆமென், அல்லேலூயா. இதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 118 6வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவன் என்ன செய்வான் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார். நான் கோலியாத்தை முறியடிக்க போகும்போது அவனோடு கூட திரளான காரியங்கள் இருந்தது. அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான், அவன் கையில பட்டயம் இருந்தது. ஆனா என்னிடத்துல ஒன்றும் கிடையாது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார், அவரை கொண்டு நான் அந்த மனிதனை மேற்கொள்ள முடிந்தது என்றால், இன்றைக்கு அவன் சொல்லுகிற சாட்சியின்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், அந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், எதிராய் வருகிற மனுஷர்களை முறியடிக்கிறேன், நான் ஏன் பயப்பட வேண்டும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷ சக்தி, மனுஷ வல்லமை பெருசா, கடவுளுடைய சக்தியும் வல்லமையும் பெருசான்னு கேட்டா நம்ம நார்மல் அறிவிலே தெரியும் தேவன் பெரியவர் என்பதை. இந்த உலக அண்ட சராசரிகளே படைத்தவர் அவர். உண்மையாகவே எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக மேலானவர், எல்லா சக்திக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆகையால நமக்கு தெய்வம் துணையா இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு அருமையான வார்த்தை சொல்றோம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்போது அவர்களை விடுதலையாக்கி, பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே வரும்போது அந்த பார்வோன் தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறான். அந்த பின்தொடர்கிற ஆவியை கர்த்தர் முன்னின்று யுத்தம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அத கூட இருக்கிறவங்க சொல்லுகிறாங்க, இல்ல இல்ல, இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், அவர் அவர்களுக்கு துணையா இருக்கிறாரு. நம்ம மனுஷரை எதிர்க்கலாம், ஆனா கர்த்தரையும் கடவுளையும் அவங்க தெய்வத்தையும் எதிர்க்க முடியாது என்று சொல்லி இவர்களை விட்டு நாம் கடந்து ஓடி போவோம் என்று ஓடி போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த காலை வேளையில அருமையானவர்களே, உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் உங்க கூட இல்ல, உங்களுடைய தெய்வத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் என்ற அறிவு அவர்களுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால உங்களை விட்டு துன்பப்படுத்துகிறவர்கள் ஓடி போவார்கள். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கிறாரோ, என்னெல்லாம் தேவன் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறாரோ, அது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு லிமிட்டட் வரைக்கும் தான் அவங்களால உங்களுக்கு கூட உங்களை பிரச்சனை பண்ணி உங்களை வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஆனா அதற்கு மேலாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. உதவி செய்கிறவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி பண்ணினவர், தாவீதுக்கு உதவி பண்ணினவர், இன்றைக்கு உங்களுக்கும் அவர் உதவியாளராய் உங்க பட்சத்திலே இருந்து ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால மனுஷன் என்ன செய்ய முடியும்? பிசாசு என்ன செய்ய முடியும்? எதிராய் வருகிற அசுத்த ஆவிகள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே உங்கள் முன்னின்று யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் ஆண்டவரே தைரியம் இல்லாமல் விழுந்து கிடக்கிறார்களோ, இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்புவீராக. நீர் பட்சத்துல இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கின்படியே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய பயத்தை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு எதிராய் வருகிறவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி இந்த பிள்ளைகளுடைய வாய்களிலே இருக்கட்டும். தேவரீர்
விடுகிறீர். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வைத்து முன்னேறட்டும். இப்படியாய் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்கள் எந்த மனநிலைமையில இருந்தாலும் ஒன்றை இந்த வேளையில நீர் சொல்ல விரும்புகிறீர். ஆண்டவரே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். அந்த வாக்கின்படி நிறைவேற்றும். பயத்தையும் பலவீனத்தையும் எடுத்து போடுங்க. விசேஷமா இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதி விக்கினங்களோடு பலவீனங்களோடு பிசாசுடைய கிரியினால் அகப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாவையும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். இந்த நாட்களில குழந்தைகளுக்கும் பலவீனமா இருக்கிற எல்லா சளி வியாதி பலவீனம் எல்லாம் நீங்கி போகட்டும். பூரண சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் ஆண்டவர் இந்த பிரசங்கத்து மூலமா ஒவ்வொரு இடத்துல நீர் பேசியிருக்கிறீர். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்திலேயே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கூடவே உறுதுணையா இருந்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.